வளர பிள்ளைகள் சொல்லுவாங்க நாளைக்கு தொழில் வீரானா அவன் வந்து இதை வச்சுக்கணும் மனசுலங்கிறதுக்காக. ஒரு வயசான பாட்டி கீரை விற்கிற பாட்டி வருது, கீரை வித்துக்கிட்டு வருது. ஒரு வீட்டுல இருந்து ஒரு வயசான ஒரு அப்பத்தா வர்றாங்க. எவ்வளோமா கீரை? இதெல்லாம் ஒரு குட்டி பையன் கவனிக்கிறான். எவ்வளோமா கீரை? 2 கட்டு 20 ரூபா, 2 கட்டு 15 ரூபா தான் தருவேன். நம்ம ஆளுக்கு பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் பாட்டிகள்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க நீ சந்தைகள். அதான் போனி காசை குறைக்காது. 2 கட்டு 20 ரூபா, 5 ரூபாயில் என்ன போய் அதெல்லாம் கிடையாது. 2 கட்டு 15 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வேணாம். இந்த பாட்டி ஒத்த கால நிற்கிது. அந்தம்மா சரி என்ன பண்ணுறது சொல்லி 15 ரூபாயை வாங்கிக்கிட்டு 2 கட்டு கீரை கொடுத்துட்டு நகரும் போது அந்த கீரை வித்த அம்மா என்ன ஆயிடுச்சு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. பதறி போய் தண்ணி தெளிச்சு எழுப்பினா, என்ன காலையில் சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல. உள்ள போடா 4 இட்லி கோழி குழம்புலாம் ஊற்றி கொண்டாந்து அந்த அம்மா சாப்பிட்டுச்சு, அமுச்சு வச்சுட்டாங்க. இப்போ இந்த பையன் முறைச்சிருக்கேன் அந்த பாட்டியை, ஏய் ஒழுங்கா 20 ரூபாயை கொடுத்து கீரை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அம்மா அப்பவே போயிருக்கும். 5 ரூபா தான் நீ லாபம். இப்போ குழம்பு இட்லி எல்லாம் கணக்கு பண்ணால் 100 ரூபா வந்திருக்கும், 95 ரூபா உனக்கு லாஸ் அப்படின்றீங்க அந்த பையன் பேரை. இப்போ அந்த பாட்டி சொன்னிச்சா, தம்பி நான் முதல்ல ஒன்று பண்ணேன் பாரு, அது வியாபாரம். 2வது ஒன்று பண்ணேன் பாரு, அது மனிதம்.